தேசம் எதுவாயினும் இலக்கு ஒன்று தான். ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் பதக்கம் வெல்வது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்பது என்பது ஒவ்வொருடைய வீரர்களுடைய கனவாக இருக்குது. அதே போன்று இந்தியாவினுடைய கனவும் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. பாரிஸில் கிட்டத்தட்ட 117 வீரர்கள் 130 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நம்பிக்கையோடு சென்றிருக்கிறார்கள். இந்திய வீரர்கள் அனைவருமே தற்போது தொடக்க விழாவில் பங்கேற்காமல் இருந்தால் கூட 78 வீரர்கள் பாரிஸில் சரத்கமல் மற்றும் PV சிந்து தலைமையில் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஒலிம்பிக் குறித்து பேசுவதற்காக நம்மோடு விளையாட்டு விமர்சகர், விளையாட்டு பத்திரிகையாளராக இருந்த TN ரகு இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் தொடர்ந்து ஒலிம்பிக்ஸை கவர் பண்ணியிருக்கீங்க, நேரடியாகவும் போய் பார்த்துருக்கீங்க. ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஒவ்வொருடைய வீரருடைய கனவில் இருக்குது. நம்ம அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டேட் வின் பண்ணுறோம், நேஷனல் வின் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி ஒலிம்பிக்ஸில் நம்ம பங்கேற்கணும், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருடைய கனவாக இருக்கும். இந்த ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 72 பேர் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்க்கு போயிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? ஒரு ஒலிம்பிக் ஸ்டேஜ், ஒரு ஓப்பனிங் டே எப்படி இருக்கும் ஒவ்வொரு வீரருக்கும்? தி கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஷோ ஆன் எர்த் அப்படின்னு சொல்லலாம். இதை விட பெரிய ஷோ எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ரொம்ப பாப்புலர் தான், இருந்தாலும் அது ஒரே ஒரு விளையாட்டு. 32 அணிகள் மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனால் ஒலிம்பிக்ஸில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துப்பாங்க. அப்புறம் எவ்வளோ விளையாட்டு, 32 விளையாட்டுகள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியே கிடையாதுன்னு சொல்லலாம். ஹியூமன் எக்ஸலன்ஸோட பினக்கிள், இதுதான் எவரெஸ்ட். அதை பார்க்க போகிறோம். வேற விளையாட்டுகளை பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா டோக்கியோவில் 7 பதக்கங்களை வாங்கியிருந்தாங்க. அதுதான் ரெக்கார்டு. அதை தாண்டுவாங்களா, டபுள் டிஜிட் போவாங்களா அப்படின்னு பார்க்கறது ஒரு பக்கம் ஆர்வம். இன்னொரு பக்கம் எந்த நாட்டு வீரர்களாக இருந்தாலும் அவங்களுடைய திறமையை காமிக்க போகிறாங்க, நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்காகத்தாங்க நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். எப்போது 4 வருஷத்துல வரும், இந்த முறை 3 வருஷத்துலேயே வந்திருக்கு. ஏன்னா டோக்கியோ 2020 நடக்கிறதுக்கு பதிலாக 2021 நடந்தது. அப்புறம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நீரஜ் சோப்ரா வி கேன் டூ இட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முதல் கோல்டு மட்டும் இல்லை, அத்லெட்டிக்ஸில் முதல் பதக்கமே அத்லெட்டிக்ஸில் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி மில்கா சிங், PT உஷாலாம் மயிரிழையில் விட்டாங்க. அவர் நம்மளால முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு நம்ம தங்க மகன் நீரஜ் சோப்ரா. அதனால நாட்டுக்கே ஒரு புத்துணர்ச்சி, உத்வேகம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ஸ்ன்றது இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டில் இருந்தும், குறிப்பாக நாடுகளுடைய பெயரே தெரியாமல் இருக்கக்கூடிய மேப்ஸ்லேருந்து கூட வீரர்கள் தங்களுடைய நாடுகளுடைய அங்கீகாரத்தை ஒலிம்பிக்ஸில் பெற்று தந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய அண்டர்டாக் ஸ்டோரிஸ் இருந்திருக்கு. இந்த முறை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 72 பேர், கிட்டத்தட்ட 61% ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க ஏஷியன் கேம்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 117 அத்லெட்ஸ் போயிருக்காங்க. இந்தியாவுடைய டீம்ஸை பார்க்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு இந்த ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும்? 10 மெடல்ஸ் வரணும், டபுள் டிஜிட்டை தொடரணும். அதுதான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. ஏன்னா ஆசை காமிச்சிருக்காங்க. டோக்கியோவில் அந்த கோவிட் இருந்த போதே ரொம்ப கடினமான சூழ்நிலை, அப்பவே 7 மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ நல்ல பயிற்சி எடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் 80களில் இருந்ததை விட இப்போ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பெட்டராக இருந்திருக்கு. அதனால அவங்க நல்லா ட்ரெயின் பண்ண முடியுது, ஃபாரின் போக முடியுது, நல்ல கோச்சஸ்லாம் ஹையர் பண்ண முடியுது, எக்யூப்மெண்ட் வாங்க முடியுது, நியூட்ரிஷனிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட், மாசுவர், இவங்க எல்லாருமே அவங்க ஹையர் பண்ண முடியுது. நீங்கள் பாருங்களேன், இந்த ஒலிம்பிக்ஸ்லேயே நம்ம போன வீராங்கனைகளை விட சப்போர்ட் ஸ்டாஃப் அதிகம், அவங்களோட எண்ணிக்கை அதிகம். இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிக்கிட்டு வரோங்கிறத எடுத்து காமிக்குது. நம்பிக்கையோட காத்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஆர்ச்சரியில் 2 அணிகளும், ஆண்கள் பெண்கள் 2 அணிகளுமே டைரெக்டாக குவார்டர் ஃபைனல் போயிருக்காங்க. மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. பாசிட்டிவ் சைனுங்க. ஏன்னா ஆர்ச்சரியில் ஒரு மெடல் லாங் ஓவர் டியூ இந்த ஒலிம்பிக்ஸில் வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபாரினில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக நம்ம பார்த்தோன்னா அத்லெட்டிக்ஸ் டீம் குறைஞ்சபட்சம் 50 நாள் வெளிநாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ச்சரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி மென்ஸ் டீம் ஒரு முறை தான், அதுவும் டோக்கியோவில் தான் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. உமன்ஸ் டீம் 2 முறை இது வரைக்கும் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அதை தாண்டி போனதில்லை. பட் வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு ஹையர் ஸ்டேஜில் போகும்போது நம்மளால் வின் பண்ண முடியல. இந்த முறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தீரஜ் ஒரு யங் பிளேயர், ஷோ நேற்று டாப் பிளேயராக முடிச்சிருக்காரு, டாப் 4க்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல்லே முடிச்சிருக்காரு. ஸோ இந்த வில்வித்தை டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? தீரஜ் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு.
ஆனா அவருக்கு என்ன இண்டிவிஜுவல் ரவுண்ட்ல ஒரு பிரச்சனைன்னா வரிசையா வந்து சவுத் கொரியன் தென்கொரிய வீரர்களோட மோத வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் தென்கொரியா தான் டாப் டீம். அவங்களோட மோதி ஜெயிக்கிறது கடினம். ஆனா டீம் பிரிவில் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து செமிஃபைனலில் தான் சவுத் கொரியாவோட மோத போறோம். செமிஃபைனலில் வந்து நான் பெண்கள் பிரிவில் சொல்றேன், தோத்தா கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் பிளே ஆஃப் அதில் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி குவார்டர் ஃபைனல் ஜெயிக்கணும். ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸ்ங்கிறது ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன். அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திறமையை விட இந்த ஸ்டீல் ஆஃப் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேணும். அது நம்ம பெண்கள் அணியில் இருக்கான்னு பார்க்கணும். இவர்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கலாம், நீரஜ் சோப்ரா கிட்டே இருந்து அந்த ஒரு உறுதியை, மன உறுதியை, வந்து ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூடை மற்ற வீரர்களும் வீராங்கனைகளும் பெறணும். நிச்சயமா சார். இப்போ வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், மென்ஸ் டீமுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஈஸி ட்ரால இப்போ குவார்டர் ஃபைனல் டாப்பில் 3ல முடிச்சதுனால வந்து அவங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும், ஃபைனல்ஸில் தான் சவுத் கொரியாவை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பெர்ஃபார்ம் வெரி வெல். நம்ம அடுத்து நம்ம ஆர்ச்சரி பற்றி பார்க்கும்போது ஷூட்டிங்கில் இந்த முறை 21 பிளேயர்ஸ் வந்து நம்ம ஷூட்டிங்கில் போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வேர்ல்டில் ஹையஸ்ட் கோட்டாவில் 2nd ரேங்கிங் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து இந்த முறை ஏஷியன் கேம்ஸில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் மெடல்ஸ் வின் பண்ணோம். ஏஷியன் கேம்ஸ்க்கும் ஒலிம்பிக்ஸ்க்கும் இருக்க கேப் எவ்வளோ பெருசு? அதை இந்த முறை ஷூட்டர்ஸால் நம்ம ரீச் பண்ண முடியுமா? சில விளையாட்டுகளில் வந்து ஏஷியன் கேம்ஸ் டஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன்லாம் எடுத்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸோட டஃபர் நான் சொல்லுவேன். ஆனால் ஷூட்டிங்கில் ஒலிம்பிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கடினம். ஏஷியன் கேம்ஸில் ஜெயிக்கிறது ஈஸி, ஒலிம்பிக்ஸில் ஜெயிப்பது கடினம். 2016லையும் 2020லையும் நம்ம வந்து ஷூட்டிங்கில் மெடலே ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி 2004, 8, 12 ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லையும் நம்ம ஷூட்டிங்கில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த முறை ஷூட்டிங்கில் மெடல் லோடிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து 3 ஒலிம்பிக்ஸாக நம்ம வந்து மெடல் வாங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரைட்டி ஆஃப் கலந்துக்கிறோம், பிஸ்டல்ல, ரைஃபிள்ல, ஷார்ட் கன், அப்புறம் பெண்கள் பிரிவு, ஆண்கள் பிரிவு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. உலக அளவில் பல போட்டிகளில் பர்ஃபார்ம் பண்ணி கலக்கியிருக்காங்க நம்ம ஷூட்டர்ஸ். அதனால இந்த முறை கட்டாயமாக ஷூட்டிங்கில் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்வோம். நோட் பண்ணி வச்சுங்க. நிச்சயமா சார். இந்த முறை வில்வித்தை, ஆர்ச்சரி அப்படின்னு நிறைய கேம்ஸில் இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெடலாச்சும் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம இந்த ஒலிம்பிக் போகும்போது பார்க்கும்போது நீரஜ் சோப்ராவை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட நீரஜ் சோப்ராவுக்கு நிறைய ஆப்போனன்ட்ஸ், டஃப் ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே 90 மீட்டர்ஸ், 92 மீட்டர்ஸ் அப்படின்னு. நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தங்கம் வென்றார், டைமண்ட் லீக்கில் தங்கம் வென்றாலும் மறுபடியும் ஒலிம்பிக்ஸில் போயிட்டு தங்கம் வெல்றது எவ்வளோ கடினமாக இருக்கும்? ஒரு ஈட்டி எறிதல் இந்த முறை எவ்வளோ டஃப்பராக இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். அதாவது ரீச்சிங் த டாப் இஸ் ஈஸியர் தென் ஸ்டேயிங் தேர்னு சொல்லுவாங்க. மேலே ஈஸியாக போயிடலாம், அங்கேயே இருக்கிறது கடினம். இன்னொன்று மறந்துடாதீங்க, போன ஒலிம்பிக்ஸ் வந்து ஏஷியாவில் நடந்தது. ஜப்பானில் இருந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹியூமிடாக, ஹாட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஃப்ரான்ஸும் ஹாட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சில். ஆனால் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய வீரர்களுக்கு பாரிஸ்ங்கிறது அவங்க ஒரு தாய்நாடு மாதிரி, பக்கத்தில் இருக்கிற நாடு. ஸோ அதனால் அவங்களுக்கு அக்ளிமடைசேஷன் ஈஸியர். அவங்க ஜப்பானை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டோக்கியோ 2020 விட பாரிஸ் 2024 ஜாவலின் வீரர்கள் எஸ்பெஷலி. ஏன்னா நீரஜ் சோப்ராக்கு ரைவல்ஸே வந்து யூரோப்பில் உள்ள வீரர்கள் தான். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் நீரஜ் சோப்ரா இப்போ மார்க்ட் மேன், நீங்கள் சொன்ன மாதிரி டைமண்ட் லீக் ஜெயிச்சிருக்காரு, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாரு, ரெய்னிங் ஒலிம்பிக் சாம்பியன். அதனால எல்லாருமே இவரை பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்திருப்பாங்க. நிச்சயமாக டோக்கியோவோட டஃப்பாக இருக்குன்னு தோணுது. இந்த ஒலிம்பிக்ஸில் நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், தி கிரேட்டஸ்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்துடலாம். நீங்கள் சொல்லலாம் சச்சின் இருக்காரு, கோலி இருக்காரு அப்படி இப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாக விளையாடுற விளையாட்டை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். கிரிக்கெட்டுங்கிறது சில நாடுகளில் தான் விளையாடுறாங்க. அதனால அத்லெட்டிக்ஸ் மோஸ்ட் பேசிக் ஆஃப் ஸ்போர்ட். என் கிரிக்கெட் வீரர்கள் கூட அத்லெட்டிக்ஸ் வேணும், த்ரோயிங் எபிலிட்டிலாம் வேணும். அந்த ஒரு பேசிக் ஸ்போர்ட்டில் அவர் 2 தங்கங்கள் தொடர்ந்து ஜெயிச்சாருன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட்டுங்க, சந்தேகமே கிடையாது. அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துடலாம். இந்தியாவோட கிரேட்டஸ்ட் எவர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு கிடைக்கும். நிச்சயமா. ஒரு புறம் அவரோட கேமில் அவருக்கு ப்ரெஷர் இருந்தாலும் கூட நம்ம அவர் ஒலிம்பிக்ஸ் மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்தியாவில் அவர் கூட பயணிக்கக்கூடிய அத்லெட்ஸே அவரை லுக்கப் பண்ணுறாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் நீரஜை வந்து ஒரு தனியாக ஹையர் ரேஞ்சில் பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ அத்லெட்ஸ்க்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அது இன்னொரு கூடுதல் ப்ரெஷராக இருக்குமா?
அப்சல்யூட்லி. அத்லீட்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு, எனக்கு, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீரஜ் சோப்ரா ஒரு ரோல் மாடலுங்க. வாட் அ பிரில்லியன்ட் பர்சன் ஹீ இஸ். அதாவது எந்த விதமான பந்தாவும் கிடையாது, கடமை மட்டும் கண்ணா இருக்கிறாரு, எந்த ஆட்டிடியூடும் கிடையாது, தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாரு. ஆனால் ட்ரைனிங்லாம் ரொம்ப ரொம்ப கடினம். அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு மூச்சு அரைக்கும். அந்த அளவுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லா இந்தியர்களுக்குமே ஒரு ரோல் மாடல் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாலெஸ் கெரியர் நம்ம பார்த்ததில்ல. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்து அந்த கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம எடுத்த காரியத்தை திரும்ப செய்யறது, அதில் சிறப்பாக செய்யறதுங்கிறது நாட் ஈஸிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போகணும், ஆஃப் சீசனில் ஒர்க் பண்ணணும், பாடியை பார்த்துக்கணும், ஷோல்டரை பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப டிமாண்டிங் ஸ்போர்ட் அது. அவர் நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணி கீழே விழுவார் பாருங்களேன், நம்மளுக்கு பதைக்கும். ஏன்னா அந்த கோட்டை தாண்டிடக்கூடாது, ஃபவுல் ஆகிடும் அப்படிங்கிற கவலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்வார் நினச்சி பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை செய்வார். அதனால அவருடைய அச்சீவ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நம்ம எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம். திரும்பவும் ஜெயிக்கணும். அது இட்ஸ் கோயிங் டு பி டஃப், பட் வி கேன் ட்ரஸ்ட் நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய வீரர்கள் 13 பேர், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 13 பேர், தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற அத்லெட்ஸ் 11 பேர் ஒலிம்பிக்ஸுக்கு போயிருக்காங்க. இந்தியாவில் பார்க்கும்போது அதிக அத்லெட்ஸ் அனுப்பின 3rd ஸ்டேட்டாக நம்ம இருக்கோம். ரிலேயில் ஒரு 4 பேர் அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் பிரவீன் சித்திரவேல் ட்ரிபிள் ஜம்ப், ஜஸ்வின் ஆல்ட்ரின் லாங் ஜம்பில் போயிருக்காரு, ஷூட்டிங் அப்படின்னு வேரியஸ் இதில் போகிறாங்க. ரிலே டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் யூஎஸ்ஏக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் நம்ம இருந்தோம். அந்த ஃபைனலில் நம்ம 5th பிளேஸ் பிடிச்சிருந்தா கூட டாப் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரிலே டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் சார் இந்த ஒலிம்பிக்ஸில்? ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மற்ற சாம்பியன்ஷிப்பில் ஓடுறது வேற, ஒலிம்பிக்ஸ் த கிராண்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது வேற. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நர்வஸ்னஸ், மற்ற அணிகளோட மோட்டிவேஷன், இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் பிரவீன் சித்திரவேலை பற்றி சொன்னீங்க, அவருக்கெல்லாம் வந்து அவருடைய டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஜஸ்வின் ஆல்ட்ரின் கூட கொஞ்சம் லேட்டாக குவாலிஃபை ஆனார். அவர் மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர்டுன்னு தெரியல. பிரவீன் சித்திரவேல் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு நம்ம அதில் போட்டியிடுவோன்னு தெரியும். அதனால் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரத்கமல் வந்து லீட் பண்ணுறாரு இதில், உங்களுக்கு ஓப்பனிங் செரமனியில். அது ஒரு பெரிய பெருமை. தமிழ்நாட்டை சேர்ந்த வீரருக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவை சேர்ந்த 2 பேருக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஸ்போர்ட்டில் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தனி மனிதர்களுடைய உழைப்புனால, அவங்களுடைய திறமையினால கிடைச்சிது. சிந்து ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அண்ட் நம்ம அச்சந்தா சரத்கமல் ஃப்ரம் சென்னை. அவுட் அண்ட் அவுட் சென்னை பையன் அவர். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் பெருமைப்படலாம். அப்புறம் பிருத்திவிராஜ் தொண்டைமான் வந்து ட்ராப் ஷூட்டிங்கில் இருக்கார் இல்லையா, அவரு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2004 டபுள் ட்ராப்பில் தான் நம்மளுக்கு வந்து ராஜ்யவர்தன் சிங் ராட்டோர் வந்து ஒரு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்தாரு. ஷூட்டிங்கில் இந்த முறை நம்மளுக்கு நிச்சயமாக மெடல் லோடிங்னு சொன்னேன். அது வந்து பிருத்திவிராஜ் வழியாக வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இளவேனில் வளரிவன், அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஆனால் தமிழர். ஸோ அவங்களும் ஒரு மெடல் வாங்கினா நம்ம டெஃபினட்டாக கொண்டாடலாம். அஃப்கோர்ஸ் இந்தியர்களாக இப்போ ஃபஸ்ட்டு பெருமைப்படுவோம். அடுத்தது நம்ம வந்து அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு நம்ம வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். இளவேனிலுக்கு சான்ஸ் இருக்கிறதா நினைக்கிறேன். நிச்சயமாக சார். ஒலிம்பிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக்கு போன சார்லஸ் போரோமியோ சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்காக கோல்டு மெடலை வாங்கி கொடுத்த ஒரு வீரர் சார். இந்தியாவுடைய ஒலிம்பிக் பயணம் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே வில்வித்தையில் 2 அணிகள் காலிறுதிக்கு போயிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து லைவ்க்கு ஓப்பனிங் செரமனிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒலிம்பிக்ஸ் இடம் கொடுக்கறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒலிம்பிக்கை பொறுத்தவரை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண. 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து சில ஹோப்ஸ் இருக்கு. அத்லெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, அத்லெட்டிக்ஸ்ல ஸ்பெஷலி நீரஜ் சோப்ராவா இருந்தாலும் சரி, நம்ம ரிலே டீம் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் ஜம்பரா இருந்தாலும் சரி, இதுல வந்து நமக்கு ஹோப்ஸ் இருக்கு. அண்ட் ஷுவர் ஹோப்ஸ் இருக்கு நீரஜ் சோப்ரா. ஏன்டா 2020 வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்ல. அதே போல மற்ற ஈவெண்ட்ஸ்களும் ஆர்ச்சரியை பொறுத்தவரை பார்த்து விமன்ஸ் டீம் நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம விமன்ஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. அதுக்காகவும் மென்ஸ் இண்டிவிஜுவலும் குவாலிஃபை ஆகிருக்காங்க. இது போக நம்ம ரெஸ்லிங் டீம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பாக்ஸிங்ல வந்து ஷுவர் சான்சஸ் இருக்கு நமக்கு. ஏன்னு கேட்டா
பாக்ஸிங்ல வந்து நிறைய நல்ல நல்ல மெடல் ஹோப்ஸ் வந்திருக்காங்க. அதை விட முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க வேண்டியது ஷூட்டிங்ல வந்து நம்ம வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போ மற்றபடி வேர்ல்ட் ரேங்கிங்கோ நம்ம இந்தியன் ஷூட்டர்ஸா ரேங்க் வேர்ல்ட்ல 1, 2, 3 எல்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சர்ப்ரைஸ் வேர் த சர்ப்ரைஸ் இருக்காம். இந்த சர்ப்ரைஸ் எதுல இருந்து வரும்? நம்ம டேபிள் டென்னிஸ் டீம்ல இருந்து வரலாம். தமிழ்நாட்டுல இருந்து 13 பேர் போயிருக்காங்க. இதுல வந்து சிலவங்க வந்து நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஷுவர்லி வி வில் பி அட் த போடியம் ஃபினிஷ். இது போக நம்ம வந்து மென்ஸ் ஹாக்கி டீமை வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கும்போது ஹாக்கி டீம் வந்து ஓரளவு நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. அதனால டஃப் இதுல குரூப்ல இருந்தாலும் நம்ம வந்து குவார்டர் ஃபைனல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல கேம் சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ். அதனால இந்த மாதிரி சில சான்சஸ் இருக்கிறதுனால இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல அட்மாஸ்பியராகவும் இருக்கு. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பாரிஸ் இது வந்து நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு சூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்டா ரொம்பவும் கோல்டாகவும் இல்லை, ரொம்பவும் ஹாட்டாகவும் இல்லை. அதனால நம்ம நிறைய எல்லா அத்லீட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாமே அரௌண்ட் பாரிஸ்ல தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நல்ல மெடல் வாய்ப்புகள் இந்த 2024 பாரிஸ்ல வந்து சான்சஸ் அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் நிச்சயமா ஒலிம்பிக் தொடக்க விழா ஒரு புறம் தொடங்கி இருக்கு. சரி ரகு சார், இறுதியா ஒரு கேள்வி. 41 வருஷத்துக்கு அப்புறம் ஹாக்கி மெடல் வின் பண்ணப்போ நீங்கள் எவ்வளோ எமோஷனான பார்த்துருந்தோம். இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியா எத்தனை மெடல் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்கள் ஹோப்பாக இருக்குது? நான் டபுள் டிஜிட்னு சொல்லியிருக்கேன். நான் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் சொல்ல, டபுள் டிஜிட் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அதுதான் நம்ம இன்னொரு விஷயம், சார்லஸ் பொரோமியோ சார் வந்து 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் போனார். அவருக்கு இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடச்சிருந்ததுன்னா வந்து அவரே மெடல் வாங்கியிருப்பார் அத்லெட்டிக்ஸில், நீரஜ் சோப்ராக்கு முன்னாடி. அந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இருக்கிற வீராங்கனைகளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ஆர் டாப் கிளாஸ். நம்ம வந்து ஒரு டெவலப்ட் நேஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு எலிட் அத்லெட்டிக்ஸ் கொடுக்குறோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி டபுள் டிஜிட்டை தொடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்தால் எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். நிச்சயமா பாரிஸ் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கிட்டே இருக்கு. இந்திய வீரர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். முன்னாடி நம்ம ஒலிம்பிக்கு போயிட்டு வருவோம் அப்படின்றத கனவு தாண்டி தற்போது ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா உங்களுடைய இறுதி பார்வை ரகு சார். 80s கிட்டு 84, 88, 92 பேப்பரை பார்ப்போம். மெடல் ஸ்டாலியில் இந்தியா இருக்காது, அழுகையாக வரும் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் 96 இருந்து தொடர்ந்து ஒரு மெடல் வாங்கிட்டு இருந்தோம். அது மல்டிபிள் மெடல்ஸ் ஆச்சு. 2008 போன ஒலிம்பிக்ஸில் 7 ஆயிருக்கு. நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோங்கிறத காமிக்குது. ஸோ டபுள் டிஜிட்டை தொட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இட்ஸ் லோடிங். நிச்சயமா பொரோமியோ சார், நீங்கள் அத்லெட்டிக்ஸ்க்கு அங்கே போயிருக்கீங்க. ஒரு வீரராக ஒலிம்பிக்ஸ் ஸ்டேஜில் நிற்கும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒலிம்பிக்ஸ்க்கும் ஏஷியன் கேம்ஸ் நீங்கள் கோல்டு வின் பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இருந்தது? பொதுவாக இப்போ ரகு சொன்ன மாதிரி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். ஓகே, இது என்னோட ஏஷியன் கேம்ஸ் ப்ரிப்பரேஷன் வேற, ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன் வேற. ஒலிம்பிக்கில் வந்து எவ்ரி ரேஸ், எவ்ரி காம்படிஷன், எவ்ரி மேட்ச் அது வந்து ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல தான் போகும். ஏன்னா அதுதான் ஒலிம்பிக்ஸ். எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும், எல்லா விளையாட்டு வீரர்களும் அவங்களுடைய ட்ரீம் என்ன, கனவு என்ன, நான் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கணும். நம்ம ரகு சொன்ன மாதிரி நம்ம வந்து டபுள் டிஜிட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ஆனா இந்த தடவை நம்ம வந்து போன தடவை எதிர்பார்த்த மாதிரி பேட்மிண்டன் உமன்ஸ்லயோ ஆர் ரெஸ்லிங்லயோ சில 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 கஷ்டங்கள் இருந்துருக்கு. ஏன்னா சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் ஃபெடரேஷன் அண்ட் பிளேயர்ஸ் இருந்ததுனால ரெஸ்லிங்ல சில மெடல்கள் தவிர்க்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஒலிம்பிக்ஸ் ஃபார் த ரெஸ்லர்ஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் சான்சஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெஸ்லிங்ல எல்லாம் அந்த டிரா போட்டு இருக்கு. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரகு சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுல பட் டே பை டே வெதர் இட்ஸ் கேலோ இந்தியா, எஸ்டிஏடி ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டிலாம் பொறுத்தவரை நம்ம வந்து 13 அத்லீட் அனுப்புறோம்னா அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்து எல்லாம் வாங்க
அப்படி சொல்லும் போது அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இப்போ உள்ளவங்க உபயோகிச்சுக்கிறாங்க. அந்த உபயோகிக்கும் போது நடக்கக்கூடிய சில சில காரியங்கள் தான் மிக்ஸ் ரிலே. நம்ம ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து ஒரு நல்ல ஜம்ப் ரகு கேளுங்க, அவர் சொல்லுவாரு ஒரு சின்ன ஒரு ஜம்ப் பண்ணா அட்லீஸ்ட் ஐ கேன் கோ 30-35 meters பியாண்ட் மை பெஸ்ட். ஓகே, நான் 82 ஏசியன் கேம்ஸ்ல ஓடும்போது 146-47 அப்படிதான் ஓடிட்டேன். அங்க ஃபைனல்ல ஓடும்போது 146 ஓடி அந்த பெஸ்ட் காமிக்க போயிருந்தா அது மக்கள் அங்க உள்ள 70,000 ஆளுங்க வந்து என்னை புல் பண்ணாங்க. அதே மாதிரி பாரிஸ்லயும் நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் போறோம், போய் பார்க்க போறோம், நிறைய பேர் என்கரேஜ் பண்ண போறோம். ஏன்னா அத்லெட்டிக்கா இருந்தாலும் சரி, ஹாக்கியா இருந்தாலும் சரி, பேட்மிண்டனா இருந்தாலும் சரி. இந்த பேட்மிண்டன்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல, இந்தியாவுடைய கனவுகள் என்பது ஒவ்வொரு ஒலிம்பிக் தொடர்லையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து குறைந்தபட்சமாக 10 ஒலிம்பிக் மெடல்களை வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. பாரிஸ்ல மிக பிரம்மாண்டமாக தொடக்க விழா தொடங்கி இருக்கிறது. இந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்து பேசிய 2 பேருக்கும் மிக்க நன்றி சார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரினுடைய தொடக்க விழா செயின் நதியில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே 2 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறிக்கிறாங்க. 117 வீரர்கள் 130 கோடி மக்களுடைய கனவை சுமந்து கொண்டு அங்கு அடுத்த 2 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக விளையாட இருக்கிறார்கள். இந்தியா ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்றாலும் கூட அது ஒவ்வொரு பதக்கத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக அமையும் அப்படின்னு பார்க்குறோம். ஒலிம்பிக் போட்டியினுடைய தொடக்க விழா பாரிஸில் தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து புதிய தலைமுறையில் ஒலிம்பிக் குறித்தான செய்திகள் தொடர்ந்து நம்ம வந்து வெளியிட இருக்கிறோம்.